ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் அவாய்டிங் பஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வண்டியிலுமே பிரேக் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கும் நமக்கு. ஆனால் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு வண்டி நம்ம வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வண்டியோட ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வண்டியோட இருக்கிற பொசிஷன் வந்து ஆப்போசிட் தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் ஒரு வெஹிக்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்சன் இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும் நமக்கு. எப்போ நமக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் ஆப்ஜெக்ட் எப்படி டிடெக்ட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் அப்படிங்கிறது அப்ளை பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இதில் அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன ரைஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஆப்போசிட்ல வர வண்டி நம்ம முதல்ல என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி செட்டப் ஒவ்வொரு வண்டியிலுமே இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஸோ தான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்துட்டு ஒரு மொபைல் கண்ட்ரோல் தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாலே இது எல்லா போர்டுக்குமே உங்களுக்கு சப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு இப்பயும் பஸ் அடிக்கணும்னா உங்கள் ஃப்ரண்ட்ல வந்து ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த சென்சரை வந்து இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மொபைலில் ப்ளூடூத் மூலமாக நம்ம வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மொபைலோட ப்ளூடூத்தை லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு பேர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேம் வந்து பஸ் அப்படிங்கிறத காட்டும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பேர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் பஸ்ஸுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கனெக்டடுங்கிறது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்துட்டு மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நம்ம வந்து கனெக்ட் கொடுக்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்போசிட்ல இன்னொரு வெஹிக்கிள் நம்ம அப்படிங்கறத நம்ம வந்து வச்சிருப்போம் நமக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நார்மல் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான இதுவும் நார்மலா இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்வர்ட் அப்படிங்கிற டைரக்ஷன் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இப்போ அந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது மூவ் பண்ணது அப்படிங்கிறப்பவே ஸோ இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆப்போசிட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது டிடெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அலாரம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால டம்னே அலாரம் ஆஃப் ஆயிடுச்சு நமக்கு. இன்கேஸ் ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வருது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அலாரம் அப்படிங்க இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளாக் அண்ட் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படிங்கிறது நமக்கு இது வந்து நமக்கு வந்து பேட்டரி ஆப்ரேட்டிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கிறது. இது வந்து சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது. இது மைக்ரோ கண்ட்ரோலர் ESP32 நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது மோட்டார் டிரைவர். அண்ட் இந்த பஸ் நம்ம வந்து ஆப்ரேட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மோட்டார்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற காம்பனன்ட் அப்படிங்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் கொடுக்கும்போது இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பேட்டரி மூலமாக தான் இன்புட் அப்படிங்கிறது ஹோல் சப்ளைக்குமே நம்ம வந்து கனெக்ட் ஆகும் நமக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து 12 வோல்டேஜ் நம்ம வந்து இன்புட் நம்ம கொடுத்துருப்போம். இங்கேருந்து நம்ம கிடைக்கிற அவுட்புட் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலர் அண்ட் டிரைவர் அண்ட் மோட்டர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மோட்டர் டிரைவர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நமக்கு. அண்ட் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ESP32 அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு பிரெயின் அப்படிங்கிறது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து பிரெயின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல தான் சென்சார் அப்படிங்கிறது, அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படிங்கிறது. இது நம்ம இருக்கிற பொசிஷன்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டன்ஸை செக் பண்ணுறது. ஸோ செக் பண்ண டேட்டா அப்படிங்கிறத இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நமக்கு இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ இன்புட்டாக கொடுக்குற டேட்டா அப்படிங்கிறத நமக்கு வந்து கம்பேர் பண்ணி
எப்போ நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மோட்டார் டிரைவருக்கு ஸ்டாப் கமாண்ட் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுக்கும். சென்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த கமாண்ட் அப்படிங்கிற ஸ்டாப் பண்ணி பஸ் அப்படிங்கிற நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இது நம்ம அடிஷனலா வச்சிருக்கிறதுனா அடிஷனலா நம்ம இன்னொரு பஸ்ஸுங்கிற மாடலுக்காக நம்ம வச்சிருப்போம் நமக்கு. சரி நம்ம ஒன்று வச்சுட்டு வர முடியும், ஆப்போசிட் வெஹிக்கிள் வருது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த பஸ்ஸுங்கிறது அடிஷனலா வச்சிருப்போம்.